சுட சுட சாதத்துல இந்த ஓம குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அதுக்கு பேனை வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 4 ஸ்பூன் ஓமம், 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு வாசனை வந்தவொடனே நம்ம தட்டுக்கு மாத்திக்கலாங்க. இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க. இப்ப அதே பேன்ல ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 10 சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்ப 2 கட்டி பெருங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப லெமன் சைஸ்ல புளிய கரைச்சி வச்சிருக்கேங்க, அதை அப்படியே சேர்த்துட்டு இப்ப மிக்சி ஜார்ல ஏற்கனவே அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்ப கொதி வரட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, சூப்பரா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா கம கமன்னு ஓம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் போய் ஜாலியா சாப்பிட போறேன்.